பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாரையாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு அனுதின நியூஸ்லையும் அனுதின வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது மக்களுக்குள்ள பழி வாங்கணுன்ற எண்ணம், கொலை, மந்திரம், பில்லி, சூனியம், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், என்னைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அல்லது நம்ம வேதனைப்படுறது மாதிரி ஏதாவது ஒரு செய்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம மனநிலைமை எப்படி இருக்குது? இவங்களை சமயம் பார்த்து பழி வாங்கணும், இவங்களை ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அந்த எண்ணத்தை சத்துரு கொடுப்பான். ஆனால் நம்மை படைத்த தேவன் என்ன சொல்றார் வேதத்தில்? ரோமர் 12:10 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்னார். எனவே நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நமக்காக பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ரோமர் 12:20 உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழை அவன் தலைமையில் கூழ்ப்பாய் என்று வேதம் சொல்லுது. எனவே ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும், ஆண்டவர் நமக்காக பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம பதிலுக்கு பதில் சண்டை போட்டு கத்தி கூப்பாடு போட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாமல் ஆண்டவருடைய கோபானுக்கு நம்ம இடத்தை கொடுக்கும்போது நமக்காக பழி வாங்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.